டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 20,000, வட்டி ஆண்டுக்கு 10%, 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசத்தை காண்கிறாங்க. அதாவது கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மெத்தட்ல சம் கேட்பாங்க. ஸோ அப்படி சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். இந்த ஒரு சம் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சரி ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல அசல் 20,000, வட்டி ஆண்டுக்கு 10%, காலம் 4 ஆண்டுகள், 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 20,000 அசலுக்கு கூட்டு வட்டி எவ்வளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ அது கண்டுபிடிக்க கொடுத்துருக்கிற அசல் எடுத்துக்காங்க 20,000 அப்படியே ரேட் பண்ணிக்காங்க. 20,000 பெருக்கல் வட்டி 10% அப்படிங்கிறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி கூட்டு வட்டியில பெர்சன்டேஜுக்கு காமனா 100% வச்சுக்காங்க. இங்க கொடுக்குற இந்த 100 கூட இங்க கொடுக்குற வட்டியை ஆட் பண்ணிக்காங்க. அப்ப 100 + 10 110%. ஸோ பாருங்க இங்க 4 வருஷம் சொல்லியிருக்காங்க. 4 வருஷம் சொன்னாலும் இதே கான்செப்ட் தான், 3 வருஷம் சொன்னாலும் இதே கான்செப்ட் தான், 2 வருஷம் சொன்னாலும் இதே கான்செப்ட் தான், 5 வருஷம் சொன்னாலும் இதே கான்செப்ட் தான். ஸோ எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 4 வருஷம். அப்ப இந்த 110% 4 டைம் ரேட் பண்ணிக்காங்க. 110% × 110% × 110%. அடுத்தது எப்பவுமே பெருக்கல்ல பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா 1% 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சதவீதத்துக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த சதவீதத்துக்கு அடுத்த ஒரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த சதவீதத்துக்கு அடுத்த ஒரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த சதவீதத்துக்கு அடுத்த ஒரு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 × 11 × 11 × 11 × 11. ஸோ இது அப்படியே பெருக்கணுமா 29,282 ரூபா. ஸோ இந்த 29,282 ரூபா 82 ரூபா அப்படிங்கிறது வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து, அதாவது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து நமக்கு தேவை வட்டி மட்டும் தான், கூட்டு வட்டி மட்டும் தான். அப்ப அசல் மைனஸ் பண்ணணும். ஸோ இதுல 20,000 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்களா 9,282 ரூபா. ஸோ கூட்டு வட்டி மட்டும் 9,282 ரூபா. ஸோ அடுத்து தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். தனி வட்டி கண்டுபிடிக்க ஸோ இங்க பாருங்க பெர்சன்டேஜ் 10%, காலம் 4 டைரக்டா பெருக்குங்க. 4 × 10 40%. 40% இன்ட்டு இந்த டோட்டல் அமௌண்ட் பிரின்சிபல் எவ்வளவு 20,000. ஸோ இங்கே அதே மாதிரி தான் பெர்சன்டேஜ் காமனாக இருந்துச்சுன்னா பெருக்கல் இருந்துச்சுன்னா 1%க்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 4 × 2 8, இங்கே ஒரு 3 ஜீரோ இருக்குது. அப்போ 8,000. ஸோ இது பார்த்தோம்னா தனி வட்டி, இது பார்த்தோம்னா கூட்டு வட்டி, ரெண்டுக்கான வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ 9,282 ரூபா மைனஸ் 8,000. ஸோ 9,282 ரூபாயில் 8,000 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 1,282 ரூபா. ஸோ 20,000 அசலுக்கு 10% வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 1,282 ரூபா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் வரக்கூடிய 2026 வரக்கூடிய டிஎன்பிசியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் உள்ள எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க.